வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளியே இல்லாமல் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற சூடான மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு முதல்ல புளியை ஊற வச்சிடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஊற வச்சிடலாம். முதல்ல ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம ரசம் செய்கிறதுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, மிளகு சீரகம் 1 டீஸ்பூன், 1 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நான் துவரம்பருப்புக்கு பதிலாக மசூர் தால் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருங்க. அது ஆறிட்டுருக்கட்டும். இப்போ ரசத்தை கூட்டிடலாம். ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்சதும் வரமிளகாய், 5-6 பூண்டு இடித்து சேர்த்துட்டு ஊற வச்ச புளி தண்ணியையும் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ நம்ம வறுத்து வச்சதை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன். எந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதில் கலந்து விட்டுருங்க. அந்த மிக்ஸி ஜாரே வாஷ் பண்ணியும் நான் இதில் சேர்த்துட்டேன். இதுலேயே நல்ல கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துடுறேன். நல்ல மணமாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் விட்டுருங்க. ஓரம் எல்லாமே நல்லா நுர கட்டி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வெறும் மிளகு சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கடுத்து போயிடும். இப்போ நல்லா நுர கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சட்டுன்னு செய்யக்கூடிய சூப்பரான தக்காளியே இல்லாத மிளகு ரசம் ரெடி ஆயாச்சு. இது சுட சுட சாதத்தில் ரசத்தை சேர்த்துட்டு கூட உருளைக்கிழங்கு வறுவலோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.